लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2478வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்தில் வரக்கூடிய 3ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம் 1027வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரவாளன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரமுள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கல்லை பொறி பலகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருடும் கையால் அடியேன் வினையை துணித்துருட வேணும் துணிந்து. 1027வது பெரிய திருப்பாசுரம். அன்னே இவரை அறிவன் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் வந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகந்து என்னே இவர் என்னும் எண்ணம் அறியோமே அன்னே என்று சொல்லுகிறார் பிடிக்கிறார். இந்த மகானுபாவரை நான் நன்காக அறிவேன். இவர் பெரியவர், முற்காலத்திலே 4 வேதங்களையும் நான்முகனுக்கு இவரே உபதேசித்தவர். முனிவராவார், இவரே அந்த முனிவர். ஒரு கால் வந்து பொன்மயமான என்னுடைய கைவிளைகளை விரும்பி என் நெஞ்சினுள் புகுந்து கவர்ந்து சென்றார். எனது நெஞ்சினுள் புகுந்து கொண்டு அங்கிருந்து போகாமல் இருக்கிறார். இவர் நினைத்திருக்கும் நினைவு எதுவாக இருந்தது என்று நான் அறியவில்லை என்று சொல்கிறார். இன்னார் என்று அறியேன் அன்னே ஆழியோடும் பொன்னார் சாரங்கமுடைய அடிகளை இன்னார் என்று அறியேன் என்ற வாயாலேயே இப்போது என்ன சொல்கிறார்? அன்னே இவரை அறிவேன் என்கிறார். முதல்ல என்ன சொன்னார்? இதே பாசுரத்தில் தான் முதல்ல கொஞ்சம் சொல்லியிருக்கார். முதல் பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார், இவரை நான் அறியலை, சங்கு சக்கரத்தோடு இருக்காரு, சாரங்கம்ன்ற வெளில வச்சிருக்காரு, இவர் யாருன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னால் அதே வாயால் தான் பரகால் நாயகருக்கு சொல்கிறா அன்னே இவரை அறிவேன் என்கிறார். எம்பெருமான் என்னுடைய வலைகள் மீது ஆசை கொண்டவராய் என் நெஞ்சிலே புகுந்து வெளியில் போகாமல் இருக்கிறார். இவர் என்னை என்னென்ன செய்ய கருதி இருக்கிறாரோ அறிய முடியவில்லை என்றார் பின்னடிகளே. என் வலையில் ஆசை வைத்திருக்கிறார் என்றது எனக்கு உடனே பிரிவை உண்டாக்கி உடலை இணைப்பித்து வலைகள் கழன்று மாதிரி செய்யவே கருதி இருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். இப்போது இவர் என் மனதுக்குள் புகுந்திருக்கிறார், போகாமல் இருக்கிறது உடனே பிரிவுக்கு இட்டு அடியாம் என்கிறேன். அவர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதே உடனே போகிறதுக்கு தான். என் கைவளைகள் மீது ஆசைப்பட்டது என்று சொல்வதற்கு காரணம், நான் இவர் விட்டு சென்று விட்டால் நான் உடல் இழைத்து மெலிந்து என்னுடைய விளைவுகள் எல்லாம் இழந்து விடுவேன். இவர் வந்து உட்கார்ந்தது எதுக்குன்னா ரொம்ப நாள் இங்கே தங்கறதுக்கு இல்லை, என்னை விட்டு போகிறதுக்காகவே வந்து உட்கார்ந்துருக்காரு. இவருடைய மனதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். அன்னே இவரை அறிவன் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் வந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணம் அறியோமே. இவருடைய எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியல. இவர் யாரும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் இவர்? 4 வேதங்களையும் முதலாக பிரம்மாவுக்கு சொன்னவர். வேதங்கள் அதற்கு முன்னேயே இருந்தது, இவர் தான் அதை வந்து எழுதினார் என்ன. இவருக்கு முன்னாடியே வேதம் இருந்தவங்க முனிவராக இருந்து இவர் உபதேசம் செய்தார் பிரம்மாவுக்கு. அவர் தான் என் மனசுக்குள்ள அங்கே உட்கார்ந்தாருன்னு தெரியுது. எதுக்கு உட்கார்ந்தாருன்னு நினைக்கும் போது தான் நினைக்கிறேன், என்னுடைய கைவளைகள் மீது ஆசைப்பட்டு என்னுடைய உடலுக்கு புகுந்திருக்கிறார் புகுந்துட்டேன். எப்போ இவர் புகுந்துட்டாரோ அப்பயே அவர் உடனே பிரிய போகிறாருன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியாப்தனாவா பிரதேசுவாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும்
சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உங்களுடைய கமம்பலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்குருவாய் கண்ணா, எப்போதும் திருநாம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா 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 கோவிந்தா.